வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஏப்ரல் 19ஆம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 531ஆம் ஆண்டில் சிரியாவின் வடக்கே அல்ரகாவில் பைசாந்திய இராணுவத்தினர் பாரசீகத்தினரால் தோற்கடிக்கப்பட்டனர். 797ஆம் ஆண்டில் ஏதென்சு பேரரசி ஐரீன் தனது மகனும் பைசாந்திய பேரரசருமான 6ஆம் கான்ஸ்டன்டைனுக்கு எதிராக சதி முயற்சியில் ஈடுபட்டார். கான்ஸ்டன்டைன் பதவியிலிருந்து அகற்றப்பட்டு கண்கள் குருடாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். 1506ஆம் ஆண்டில் லிஸ்பன் நகரில் 2000 யூதர்கள் போர்த்துகீசிய கத்தோலிக்கர்களால் படுகொலை செய்யப்பட்டனர். 1713ஆம் ஆண்டில் முடிக்கு உரிய ஆண்கள் இல்லாத நிலையில் புனித ரோம பேரரசர் 6ஆம் சார்லஸ் அவரது மகள் மரியா தெரேசாவிற்கு ஆஸ்திரிய ஆட்சி உரிமையை வழங்கப்படும் என அறிவித்தார். 1770ஆம் ஆண்டில் கேப்டன் ஜேம்ஸ் குக் ஆஸ்திரேலியா என இன்று அழைக்கப்படும் கிழக்கு கரையோரத்தை கண்டுபிடித்தார். 1775ஆம் ஆண்டில் அமெரிக்க சுதந்திர புரட்சிப் போர் ஆரம்பமாகியது. 1782ஆம் ஆண்டில் அமெரிக்க அரசு தலைவர் ஜான் ஆடம்ஸ் ஐக்கிய அமெரிக்கா தனி நாடு எனும் அங்கீகாரத்தை டச்சு குடியரசிடமிருந்து பெற்றார். 1818ஆம் ஆண்டில் பிரான்சிய இயற்பியலாளர் அகஸ்டின் பிரானோவ் ஒளியின் விளிம்பு விளைவை பற்றிய குறிப்பை வெளியிட்டார். 1839ஆம் ஆண்டில் லண்டன் உடன்படிக்கை மூலம் பெல்ஜியம் ஒரு தனி ராஜ்யமாக அறிவிக்கப்பட்டது. 1861ஆம் ஆண்டில் அமெரிக்க உள்நாட்டுப் போரில் மேரிலாந்தின் பால்டிமோர் நகரில் கூட்டமைப்பின் ஆதரவாளர்களினால் ஐக்கிய அமெரிக்க படைகள் தாக்கப்பட்டன. 4 படையினரும் 12 பொதுமக்களும் கொல்லப்பட்டனர். 1903ஆம் ஆண்டில் மல்தோவாவின் கிஸ்னியோவ் நகரில் பல்லாயிரக்கணக்கான யூதர்கள் வெளியேற்றப்பட்டனர். இவர்கள் பாலஸ்தீனத்திலும் மேற்கு உலகிலும் அகதிகளாக குடியேறினர். 1943ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் போலந்தில் நாஜிகளுக்கு எதிரான யூதர்களின் கிளர்ச்சி ஆரம்பமானது. 1954ஆம் ஆண்டில் உருது மற்றும் வங்காள மொழி ஆகியன பாகிஸ்தானின் தேசிய மொழிகளாக அறிவிக்கப்பட்டன. 1971ஆம் ஆண்டில் சியரா லியோனி புதிய குடியரசாக அறிவிக்கப்பட்டது. 1971ஆம் ஆண்டில் முதலாவது விண்வெளி ஆய்வுக்கூடமான சோவியத் ஒன்றியத்தின் சல்யூட் 1 விண்ணுக்கு அனுப்பப்பட்டது. 1975ஆம் ஆண்டில் இந்தியாவின் முதலாவது செயற்கைக்கோள் ஆரியபட்டா விண்ணுக்கு ஏவப்பட்டது. 1984ஆம் ஆண்டில் நியாயமான ஆஸ்திரேலியா முன்னேறட்டும் என்ற நாட்டுப்பண் ஆஸ்திரேலியாவின் தேசிய கீதமாக பச்சை பொன் நிறங்கள் தேசிய நிறங்களாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. 1988ஆம் ஆண்டில் இந்திய ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக மட்டக்களப்பில் 30 நாட்கள் உண்ணா நோன்பிருந்த நிலையில் அன்னை பூபதி இறந்து போனார். 1989ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் அயோவா என்ற கப்பலில் பீரங்கி மேடை ஒன்று வெடித்ததில் 47 கடற்படையினர் கொல்லப்பட்டனர். 1993ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்கா டெக்சாஸில் டாவ்டியன் என்ற மதக்குழு ஒன்றின் கட்டிடத்தை 51 நாட்களாக சுற்றி வளைத்த அமெரிக்க FBI-யின் முற்றுகை கட்டிடம் தீப்பற்றியதில் முடிவுக்கு வந்தது. மதக்குழு தலைவர் டேவிட் கரோஸ் மற்றும் 18 சிறுவர்கள் உட்பட 76 பேர் கொல்லப்பட்டனர். 1995ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் ஒக்லகாமா நகரத்தில் நடுவண் அரசு கட்டிடம் ஒன்று தீவிரவாதிகளின் குண்டு தாக்குதலுக்கு இலக்கானதில் 19 சிறுவர்கள் உட்பட 168 பேர் கொல்லப்பட்டனர்.
1995ஆம் ஆண்டில் சந்திரிகா விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தை முறிவடைந்ததாக விடுதலை புலிகள் அறிவித்தனர். அதனை அடுத்து திரிகோணமலை துறைமுகத்தில் 2 பீரங்கி கப்பல்கள் புலிகளால் மூழ்கடிக்கப்பட்டன. 1999ஆம் ஆண்டில் ஜெர்மனியின் நாடாளுமன்றம் பெர்லின் நகருக்கு மாற்றப்பட்டது. 2000 ஆண்டில் பிலிப்பைன்ஸின் விமானம் ஒன்று வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த அனைத்து 131 பேரும் உயிரிழந்தனர். 2005ஆம் ஆண்டில் கர்தினால் ஜோசப் ராட்சிங்கர் 16ஆம் பெனடிக்ட் என்ற பெயரில் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2006ஆம் ஆண்டில் நேபாளத்தில் மன்னர் ஆட்சியை எதிர்த்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 2011ஆம் ஆண்டில் பிடில் காஸ்ட்ரோ கியூபா பொது உடைமை கட்சியின் முதல் செயலாளர் பதவியில் இருந்து விலகிக் கொண்டார். 2021ஆம் ஆண்டில் இன்ஜினிவிட்டி ஹெலிகாப்டர் வானூர்தி செவ்வாய்க்கோளில் பறந்து வேறொரு கோளில் பறந்த முதலாவது வானூர்தி என்ற சாதனையை படைத்தது. 2021ஆம் ஆண்டில் ராவுல் காஸ்ட்ரோ கியூபா பொது உடைமை கட்சியின் முதல் செயலாளர் பதவியில் இருந்து விலகிக் கொண்டார். இதன் மூலம் கியூபாவில் காஸ்ட்ரோ சகோதரர்களின் 62 ஆண்டுகால ஆட்சி முடிவுக்கு வந்தது. மேலும் ஏப்ரல் 19ஆம் நாளானது போலந்து நாட்டில் பெரும் இன அழிப்பு நினைவு நாளாகவும் தமிழ் ஈழ நாட்டு பற்றாளர் நாளாகவும் அனுசரிக்கப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.